ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு வர? எனக்கு என்ன காது டமாரமா? இப்படி கத்துற அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? ஓ, அப்போ நான் இப்போ உங்களை சத்தமா கூப்பிட்டதுதான் உங்களுக்கு அசிங்கமா இருக்கு. ஆனா உங்க மருமக சத்தமே இல்லாம கமுக்கமா ஒரு காரியத்தை பண்ணிருக்காளே, அதுக்கு அக்கம் பக்கத்தில் மட்டும் இல்ல, சுத்தி இருக்கிற எல்லா பக்கத்துல இருந்தும் அசிங்கப்பட போறீங்களே. அதுக்கு இப்ப என்ன பண்ண போறீங்க? ஏய், எதுக்கு இப்ப இப்படி பூடகமா பேசுற? அவளை பத்தி ஏதாவது பேசலாம் உனக்கு வாயே சும்மா நிக்காதா? ஆமா, எனக்கு வாய் நிக்காதுதான். முதல்ல நீங்க இந்த பாருங்க, இந்த வீடியோவை பாருங்க. பார்த்துட்டு நீங்க நிக்கிறீங்களா இல்ல மயக்கம் போட்டு விடுறீங்களான்னு நான் பார்க்கத்தான் போறேன். இந்தாங்க, அப்புறம் தெரியும். இந்தாங்க. நட்பு என்ற போர்வையில் கபட நாடகம் ஆடும் கூட்டம். எல்லை மீறிய நட்பு உறவால் தடைப்பட்ட பிரபல தொழிலதிபரின் வீட்டு நிச்சயம். மோசமாகும் கலாச்சார சீரழிவு. உங்க மருமகளையும் அந்த வாசு தம்பிய பத்தியும் எப்படி அசிங்கமா பேசுறாங்கன்னு. யாருடி இந்த கேவலமான வேலையை பண்ணது? ஆமா, இந்த வீடியோ எப்படி உன் போனுக்கு வந்துச்சு? நீ பார்த்த வேலை தானே இது? எனக்கு என்ன வேற வேலையே இல்லையா? இது ஒண்ணும் எங்க போன்ல காலையில நடந்து வந்து அப்படியே ஏறிக்கல, நெட்ல போட்டிருக்காங்க அத்தை. இத நான் மட்டும் இல்ல, போன் வச்சிருக்கிறவங்க யார் வேணாலும் பார்க்கலாம் அத்தை. சொல்ல போனா உங்க மருமக வேர்ல்டு ஃபேமஸ் ஆயிட்டா அத்தை. உலகமே நம்ம குடும்ப லட்சணத்தை பார்த்துட்டு இருப்பாங்க. யோ, என்னைய அமைதியா இருக்க? நீ தானே கொண்டு வந்து கொடுத்த. என்ன விஷயம்னு சொல்லுவோம் அம்மா கிட்ட. அம்மா, என்னம்மா இதெல்லாம்? என்னடா சொல்ற? யாரோ ஏதோ பண்ணி என் மருமகளை தப்பா பேசினா அதுக்கு நான் என்ன பதில் சொல்றது? ஏண்டா பலராமா, உன் அண்ணிய பத்தி யாரோ ஒருத்தர் தப்பா சொல்லிருக்காங்க. அத பார்த்த உடனே நீ என்ன பண்ணிருக்கணும்? இத போட்டவன் யாருன்னு கண்டுபிடிச்சு அவன் குறவளைய புடிச்சு கடிச்சிருக்க வேண்டாம்? டேய், அண்ணிங்கிறவ உனக்கு இன்னொரு அம்மா மாதிரி. அவள ஒருத்தர் தப்பா பேசுறாங்கன்னா ஒரு அருவாளை எடுத்து அவனை போட்டுட்டு நீ ஜெயிலுக்கு போயிருந்தேனா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன்டா. அத நீ பண்ணிருந்தேனா ஏன் ஒரு மகன் நாட்டுக்கு ஒரு மகன் வீட்டுக்குன்னு நான் மாறு தட்டி பெருமைப்பட்டிருப்பேன். ஆனா நீ என்னடானா பொண்டாட்டிய முன்ன விட்டுட்டு என்கிட்டயே வந்து என்னன்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிற? அத்தை, என்ன ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கீங்க? உங்க மருமக பண்ண லட்சணத்துக்கு அவரையே திட்டிட்டு இருக்கீங்க. ஏய், அடுத்தவன் 1000 பேசுவான். வீட்டு ஆளுங்க உங்களுக்கு தெரிய வேணா அவ குணம் என்னன்னு? பேசுறவங்க வாயை அடைக்காம புருஷனை கூட்டிட்டு வந்து எரியிற நெருப்புல எண்ணெய ஊத்துவியா? இதோ பாருடி, என் மருமகளை பத்தி எனக்கு தெரியும். அவ நெருப்புடி. யாரும் நெருங்கவும் முடியாது, அவளை களங்கப்படுத்தவும் முடியாது. நீங்க இப்ப போலாம். உங்களுக்கு தான் அவளை பத்தி ஏதாவது தப்பா வந்துச்சுன்னா சந்தோஷமாச்சே. போங்க, மேல போய் தனியா சிரிச்சு கும்மாளம் போடுங்க. இங்க வந்து ஏதாவது பேசுனீங்க அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். யோ வாயா, இவங்க பட்டாலும் திருந்த மாட்டாங்க. அத்தை, இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு பொறுத்து இருந்து பாருங்க, சரியா? அத நாங்க பாத்துக்கிறோம், நீங்க முதல்ல போங்க. அம்மா, டேய், அம்மா, அது ஏன் போன்? அதையேமா டேய், உன் மண்டைய உடைக்கிறதுக்குள்ள போடா போடா போடி இங்க இருந்து. வந்து தொலையா. போ போ. ஐயோ, ஏன்டா அவளுக்கு மட்டும் இப்படி சோதனைக்கு மேல சோதனை வருதோ தெரியலையே. இந்த விஷயம் அவளுக்கு தெரியுமா இல்லையான்னு கூட தெரியலையே. கடவுளே. நட்பு என்ற போர்வையில் கபட நாடகம் ஆடும் கூட்டம். எல்லை மீறிய நட்பு உறவால் தடைப்பட்ட பிரபல தொழிலதிபரின் வீட்டு நிச்சயம். மோசமாகும் கலாச்சார சீரழிவு.
வீடியோ இன்னொரு வாட்டி காட்டு. இந்த மாதிரி கேவலமான விஷயத்தை தான் தினம் தானே காட்டுறாங்க. இதை போய் ஏன் பெரிய விஷயமா திரும்ப பாக்குற? இந்த மாதிரி கேவலமான வீடியோவை நீ நிறைய பார்த்திருப்ப. வீடியோவில் நடிச்சவங்களை நேர்ல பார்த்திருக்கியா? அங்க பாரு. ஆமாடா, டேய் வீடியோல இருக்கிறவங்கடா. இவங்கெல்லாம் எப்பறம் இப்படி வெளி இடத்துக்கு வர்றாங்க? பாத்து மெதுவா என்னடா ஏய் இருடா. என்ன நடக்குதுன்னு தெரியாம சந்தோஷமா இருக்கிறியா? இருடி இரு. என்ன வினோதனே, பசங்களோட ரொம்ப ஜாலியா இருக்கிற போல இருக்கு. என்ன கண்ணு, மணி 1 கடந்து போகுது. டென்ஷன்ல நீ என்ன பார்க்க ஓடி வருவேன்னு பார்த்தா நீ உன் பசங்களோட ஓடி பிடிச்சி விளையாடின்னு இருக்கிறிய. அப்போ நேத்து நான் மிரட்டிட்டு போனதை நீ சீரியஸா எடுத்துக்காம விளையாட்டுத்தனமா எடுத்துக்கின்னு விளையாடினுகிற. ஆனா நான் சொன்ன மாதிரி செஞ்சுட்டேன். உன் வாழ்க்கையில திரும்பவும் விளையாடிட்டேன். அப்படி என்ன பண்ண நினைக்கிறியா? காட்டுறேன். உனக்கு காட்டுறதுக்கு தானே வந்துக்கிறேன். என்ன இருந்தாலும் எனக்கு மனசாட்சிக்குதுமா. சின்ன பசங்களை வச்சு எனக்கு காட்டினா அவ்வளவு நல்லா இருக்காது.